ஸ்பாட்லைட் உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை, சந்தோஷமான விஷயத்தை தான் நமக்கு பேச போகிறோம். சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மதராசி மதராசி படம் வரும்போது யாருக்குமே பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா முருகதாஸுடைய முந்தைய படங்கள் வந்து ஸ்பைடராக இருக்கட்டும், சிக்கந்தராக இருக்கட்டும், ஹிந்தியில் உள்ள சிக்கந்தராக இருக்கட்டும், தர்பாராக இருக்கட்டும், இந்த படங்களுடைய முந்தைய படங்களுடைய வெற்றி வச்சு தான் ஒரு படைப்பாளி வந்து கணக்கிடுவாங்க. அதனால் அந்த படம் மேலே உள்ளபடியே கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் மெட்டீரியல் இருக்கு. ஏன்னா அமரனில் வந்து பிளாக் பஸ்டர் பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் அமரன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் அது ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்துச்சு. முருகதாஸ் மேலே அப்படி ஒரு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நான் சமீபத்தில் என்ன பண்ணேன், முருகதாஸோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தேன். ஒரு கோபிநாத் கொடுத்த இன்டர்வியூ, கலாட்டாவில் கொடுத்த இன்டர்வியூ, பர்த்வாஜ் சிரங்கன்ட்ட கொடுத்த இன்டர்வியூ, எல்லா இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தார். பிஸ்மி உடைய இன்டர்வியூ எல்லாத்துல என்ன சொன்னார்னா, படத்துடைய ஒரு படத்தில் ஒரு சீன் நமக்கு தெரியுதுன்னா அதோட ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். துப்பாக்கி படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் ஈகோ, அந்த வில்லனோட ஈகோவை எப்படி ட்ரிக்கர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் அவ்வளோ எழுதியிருந்தார். அந்த எழுத்து ப்ராசஸ் சொல்லியிருந்தார். அப்புறம் விஜய் சார் ஃபைட் பண்ணும்போது பன்னீர் அப்படி தூக்கி விடுவார், இப்படி ஸ்டைல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து அதில் மாஸ்டர் ஃபைட்டில் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து அவர் வந்தவர். அதனால் அந்த ஃபைட்டுக்கு நாங்கள் இது பண்ணோம். ஃபைட் மாஸ்டர் எடுங்கன்னு சொல்லலை, நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யோசித்தோம், ஒரு நல்ல சினிமாவுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்படின்ட்டு. அந்த உழைப்பை இந்த படத்தில் அவர் போட்டிருக்கதான் அவர் வந்து அங்கங்கே சொல்லிகிட்டே வந்தார். எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு ஸ்பாட்லைட்லேருந்து நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. சத்தியமாக அந்த நம்பிக்கை எங்கேயுமே படம் வீணடிக்கவே இல்லை. படம் ஆரம்பித்த ஸ்டேஜிலேருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய முருகதாஸோடைய ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடி அந்த ரைட்டிங் வந்து அசர் அடிச்சுது. சின்ன சின்ன ஐடியாவாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் எல்லாத்தையும் அவ்வளோ மெனக்கிட்டு இருந்தார். நம்ம சின்னதாக ஒரு லாஜிக் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறனால அது கூட ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருந்தார். இன்னைக்கு இந்த படம் 5வது நாளில் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா அது காரணம் முருகதாஸ் என்ற ஒரு படைப்பாளியோட ரைட்டிங். எப்போதுமே முந்தின படங்களுடைய இதை வச்சு அந்த படைப்பாளியை கணக்கிடக்கூடாது, நான் வந்து பழைய பன்னீர்செல்வம் தான் அப்படிங்கிறது வந்து முருகதாஸ் வந்து அந்த படம் மூலமாக நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்தோட வெற்றி வச்சு நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் சிவகார்த்திகேயன் நல்லா ஞாபகம் இருக்குது. மான் கராத்தே படம் வரக்கூடிய நேரத்தில் வந்து ஹன்சிகா அந்த படத்தில் ஹீரோயினி. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஹன்சிகா கூடலாம் நடிக்கிறாப்ல, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவகார்த்திகேயன் எனக்கு இடைப்பட்ட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள பார்க்கும்போது, 5-6 வருஷம் இருக்கும், அதுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் மெட்டீரியலாக இருக்கார். சும்மாலாம் அப்படி வந்துடல. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டப்படி வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம உழைச்சாதான் அதிர்ஷ்டம் அது இஷ்டப்படி வரும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பை போட்டு தான் அந்த படத்தில் அவர் இப்படி ஒரு உயரத்தை வந்து அடைஞ்சு நிற்கிறாரு. சின்னதாக ஒரு மென்டலியாக ஒரு டிசார்டர் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் கஜினியில் வந்து சூர்யா அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். அதுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் அதை எமோஷ்னலாக சூப்பராக சிவகார்த்திகேயன் கேரி பண்ணியிருந்தார். அதனால் அதுவும் இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பக்காவாக பண்ணியிருந்தார். அது இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம். பொதுவாகவே ஒரு பெரிய படம் வெற்றி கிடைக்கும் போது இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். தேட்டரில் இந்த பார்க்கிங் போடுறவங்கலேருந்து, கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதுலேருந்து, பாப்கார்ன் விற்கிறதுலேருந்து, மீடியா மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும். அதனால் ஒரு படம் பெரிய படம் பெருசாக ஹிட் ஆகும்போது உள்ளபடியே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த மகிழ்ச்சி அந்த மதராசி படம் கொடுத்துருக்கு. இது விமர்சனமும் எதுவுமே கிடையாது. ஒரு திரைப்படம் வெற்றி அடைவதனால யாருக்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. அடுத்து ஒரு முருகதாஸுக்கு அடுத்து ஒரு பெரிய படம் வரும். அவர் ஒரு பெரிய நடிகர் வச்சு ஒரு படம் பண்ணுவார். அது மூலமாக 2000-3000 பேருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வேலை கிடைக்கும், இண்டஸ்ட்ரி கொஞ்சம் க்ரோத் ஆகும். நம்ம இன்னும் வேறு மாநில படங்களோட நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியும். அப்படியான சூழலெல்லாம் இந்த படம் வந்து வித்திட்டு இருக்கு. சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.